அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு பெண்ணுக்கு மேலாடை இல்லாத காரணத்தால் அவள் பெருநாள் தொழுகை நடைபெறும் திடலுக்கு செல்லாமல் இருப்பது குற்றமா என்று நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அவள் தன்னுடைய தோழியிடம் இருக்கக்கூடிய உபரியான மேலாடையை பெற்றுக்கொண்டு தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வந்து அங்கு நடைபெறும் நன்மையான செயல்களிலும் பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ளட்டும் என்று பதிலளித்தார்கள் என உம்மு அதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 324. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலமாக ஏற்பட்ட இஸ்லாமிய விழிப்புணர்வு காரணமாக சில பெருநாள் தொழுகை திடலில் பெண்களும் பங்கெடுக்கிறார்கள் என்றிருந்தாலும் பரவலாக பெருநாள் தொழுகை நடைபெறும் இடத்திற்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பெண்களுக்கு இது ஒரு அமல் என்றே தெரியாத நிலையில் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். மார்க்கம் அறிந்து சில பெண்கள் பங்கெடுக்க ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கான வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது, வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, மேலாடை இல்லாமல் இருக்கும் நிலையில் யாரிடமாவது அதை கேட்டு பெற்று அதை கொண்டு தங்களுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக திடலுக்கு வர வேண்டும் என்ற அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றிருக்கும் பொழுது நாம் இந்த தொழுகையை எந்த தரத்தில் வைத்து பார்க்கிறோம், பெண்களை நாம் அனுமதிப்பது குறித்து இன்னும் ஏன் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று பல கேள்விகள் நமக்குள் எழ வேண்டும். அவற்றிற்கு தீர்வு காண முயற்சியும் செய்ய வேண்டும். இது போன்ற தேவைகளை பிறரிடம் யாசிப்பது கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையில் கலந்து கொள்வதன் அவசியத்தை உணர்ந்து தன் தோழியிடம் இருக்கக்கூடிய உபரி மேலாடையை பெற வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லுகிறது என்றால் இது எந்த அளவிற்கு அவசியமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.